இப்போ இந்த துரந்தர் பார்க்கும்போது விஸ்வரூபத்தில் அப்போவே அப்படி பண்ணியிருக்காருங்க அப்படிங்கிற ஒரு டாக் வரும். அதே மாதிரி இந்த பாகுபலின்னு பேச்சு எடுத்தால் மருதநாயகம் மட்டும் வந்திருந்தா அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு எப்போவுமே வரும். எனக்கு இந்த மருதநாயகம் வந்திருந்தா அது மட்டும் வந்திருந்தா பத்தாது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இவர்கிட்ட வர வேண்டியது, அதெல்லாம் ஏன் மிஸ் ஆச்சுங்கிற வருத்தம் நிறையவே இருக்கும். அதை அப்படியே லிஸ்ட்டு போடலான்னு. ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு மருதநாயகம் வந்திருந்தா அப்போவே அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மேஜிக் இப்போவுமே ஃபீல் ஆகும். அதே போல் இப்போ எல்லாரும் கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேட்டையாடு பண்ணாரு, அடுத்தடுத்த கேஸை விசாரிக்கிற மாதிரி அடுத்தடுத்த பார்ட்டா அதை ஃப்ரான்ச்சைஸாக டெவலப் பண்ணி இருக்கலாம். தசாவதாரம் படத்துலேருந்து பல்ராம் நாயுடு கேரக்டருக்கு சபாஷ் நாயுடுன்னு ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு ஸ்பின் ஆஃப், பிரேக்கிங் பேட்ல ஸ்பின் ஆஃப், இந்த கேரக்டர் வச்சு தனி சீரிஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த பல்ராம் நாயுடுவோடைய கதையில் மற்ற கேரக்டர்ஸ் யாராச்சும் உள்ள நுழையிற மாதிரி அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் படம் அதுவும் வந்திருக்கலாம். அப்புறம் இவருடைய ஸ்பெஷல் ஒரு உண்மை சம்பவம், அதை சுற்றி இவர் உருவாக்குற கதை. இப்போ ஹேராமில் காந்தியை சுட்டது உண்மை, அதை சுற்றி இவர் கேரக்டரை கிரியேட் பண்ணது. சுனாமி நடந்தது உண்மை, அதை சுற்றி தசாவதாரத்தை லிங்க் பண்ணதுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இப்போ ஒன்று பண்ணலாம். துரந்தரில் அத்தனை ரியல் இவென்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, இவர் அதை வச்சுக்கிட்டே வேறு மாதிரிலாம் பண்ணவர். முக்கியமாக திருஷ்யம் 3 இப்போ வரப்போகுது. அங்கே அஜய் தேவ்கன் சார் சீக்கிரம் கொடுங்க சார், நாங்கள் ரீமேக் பண்ணி விடணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரை கூட மாற்றாமல் திருஷ்யம் 3ன்னு விடுறாங்க. ஆனால் இங்கே இவர் பேரை மட்டும் மாற்றாமல் அதுக்குன்னு ஒரு ஸ்லாங்கை பிடிச்சி, அண்ட் மோகன்லால் கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுப்பா. அவர் ஸ்மார்ட்டானவர், இவர் அப்பாவி. இப்படி அந்த கேரக்டர் கூட அது ரீமேக்னு பார்க்காம மெனக்கெட்டு இருப்பாரு. அவ்வளோ மெனக்கெட்டு அதோடைய பார்ட் 2 பார்ட் 3 வந்திருக்க வேண்டியது பார்ட் 2 வராமல் போச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இங்கே மட்டும் மணிகண்டன் லோகேஷ்லாம் அடிச்சிக்கல, ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இவருடைய ஃபேன்ஸ் அவ்வளோ இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய்ட்டு ஒரு படம் பண்ணுற மாதிரி, இந்த மனுஷன் அங்கே மோகன்லால் மம்முட்டின்னு வருஷத்துக்கு 3-4 படம் பண்ணுற மாதிரி அவ்வளவும் பண்ணலாம். பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறோம், பண்ண மாட்டேங்கிறாரு. வெறும் மருதநாயகம் மட்டும் வந்திருந்தா பத்தாது, இவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இது மட்டும் வந்திருந்தா அப்படின்னு நீங்கள் எது நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.